அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 74. நாடு. குறள் 732. பெரும்பொருளார் பெற்றகதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அளவிறந்த பொருளை உடைமையால் பிறத்தைத்தாரானும் விரும்பத்தக்கதாய் கேடின்மையோடு கூடி மிக விளைவதே நாடு என்கிறார். உதாரணத்திற்கு அதிக பொருள் இருப்பதால் பிற நாட்டினரால் விரும்பத்தக்கதாய் கேடில்லாதவராய் மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதே நாடு என்கிறார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தெய்வப்புலவர் இலக்கணம் படைத்துள்ளார். இப்படி நாடு இருந்தால்தான் அந்த நாடு எப்படி இருக்கும், அதாவது மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க முடியும். அதனால்தான் மாணவ செல்வங்களே, தெய்வப்புலவர் குறிப்பிட்டுள்ளவோ மிகுதியான பொருளுடைமையாக நாம் இருக்க வேண்டும். அதனை மாணவ செல்வங்கள் உணர்ந்து வருங்காலத்தில் தாங்களாவது நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல வல்லரசு நாடாக வருவதற்கு தாங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். அற்புதமாக திருவள்ளுவர் நாட்டை பற்றி எப்படி கூறியிருக்கிறார். அப்போ அன்றைய நாடு மக்களாட்சி, இப்போது நாடு மன்னராட்சி. அப்போது மன்னராட்சி, இப்போது மக்களாட்சி. மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பிரதம மந்திரியோ அல்லது மாநிலத்தில் முதன் மந்திரியோ அல்லது மற்ற அமைச்சரோடு இருப்பார்கள். அதனால் மாணவர்கள் இப்போதிருந்தே திட்டமிடுங்கள். மாணவ பருவத்திலிருந்தே திட்டமிட்டால் நிச்சயமாக நம் நாட்டை வருங்காலத்தில் செழுமையான நாடாக மாற்ற முடியும். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி. அடுத்து இன்னொரு குறளையும் பார்ப்போம். அறத்துப்பாலில் ஒரு குறள். என்னது? அறத்துப்பாலில் அதிகாரம் 13, குறள் எண் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடக்கம் ஒருவனை தேவர் உலகில் சேர்த்துவிடும். ஆனால் அடங்காமல் தெரியும் இருள் போன்ற தீய ஒளியில் செலுத்தி அவன் கெட்டுப்போவதற்கு வாய்ப்பு உண்டு, அழிந்து போய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அடக்கம் இல்லாமை ஒருவன் வாழ்ந்தான், அவன் தீய வழியில் சென்று அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அவர் அடக்கத்தோடும் மற்ற எல்லா மனிதர்களுடனும் நன்றாக பழகி வருகிறார். அதனால் அவர் தேவருலகத்திற்கு சென்று விடுவார். ஆனால் இன்னொருவன் அடக்கமில்லாமல் எல்லாரையும், அதாவது தன் கீழ் வருமாறு துன்புறுத்தி வாழ்கிறான். அடக்கமில்லாமல் துன்புறுத்தி வாழ்கிறான். அவன் தீய இருள் போன்ற வழியில் கெட்டு அழிந்து போவான் என்று இதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.